Hi guys, this is Sai here. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து டே 3 ஜூ தான் பார்க்க போறோம். மார்னிங் வந்து சில ஸ்பாட்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து சூர் மியூசியம் தான் பார்க்க வந்திருக்கோம். ப்ரைஸ் டீட்டெயில், ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்ன மியூசியம் தான். சூரில் வந்து போட்ஸ் தான் ஃபேமஸ். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய போட்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியமை வந்து ஒரு குட்டி ஸ்பேஸில் கட்டி வச்சுருக்காங்க. வெளியிலையும் கொஞ்சம் போட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒருத்தனையும் நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உள்ள வந்து ஒரு மினி தியேட்டர் ரூமும் இருந்தது. இதான் வெளியில் டிஸ்பிளே பண்ணியிருந்த ஷிப்ஸு. முன்னாடி அப்படியே பேக் வாட்டர் மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து போட்டிங் கூட போனாங்க அங்கே. நாங்கள் வந்து நைட்டு மஸ்கட்லேருந்து ட்ராவல் பண்ணி டயர்டாகி ஆமெல்லாம் பார்த்து ரொம்ப டயர்டாகி லேட்டாக தான் படுத்து தூங்கினோம். அதனால் நாங்கள் வந்து இனிமேல் ப்ரேயர் இந்த ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட போகிறோம். இது ஒரு ஸ்பாட் கிடையாது, ஆனால் நம்மளோட முஸ்தபா அங்கிள் வந்து இந்த சீனரி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து இங்கே மீட்டப் ஆகி இந்த சீனரி வந்து பார்த்துட்டு இருந்தோம்.
இங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு லன்ச் சாப்பிட போயிட்டோம். சூரில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஜக்கி ரெஸ்டாரண்ட் வந்து வந்திருக்கோம். ஃபுட் வந்து நல்லா தான் இருந்தது. ஃபுட் வந்து நல்லா இருந்தது, பிட் காஸ்ட்லியர். கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது. சூர் ஃபோர்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு அங்கே வந்து கிளம்பி போனோம். நாங்கள் வந்து உள்ளே வந்து ஒரே ஒரு டோர் வந்து ஓப்பனில் இருந்தது. நாங்கள் வந்து அது வழியாக போகும்போது ஒரு ஸ்டாஃப் மெம்பர் வந்து ஒரு பர்சன் வந்து $1 சம்திங் வந்து சொன்னாங்க. ஃபோர்ட் வந்து பார்க்க சின்னதாக இருந்தது. நாங்கள் வந்து சரி வேண்டான்னு திரும்ப கிளம்பி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து சூரில் ஷிப் செய்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். பர் பர்சன் ஹெட் வந்து $2. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பே பண்ணல. சூர்லேயே எல்லாம் பார்த்த இடத்துல இது மட்டும்தான் இருக்கிறதுல ஒர்த்தான இடம். ஏன்னா இதில் வந்து ஷிப்பு மேலே ஏறி போகிற எக்ஸ்பீரியன்ஸ், வேறு மியூசியம், வேறு கிஃப்ட் ஷாப் 3 இதுவும் இருக்குது இங்கே. இது வந்து மஸ்ட் விசிட். ஒரு பெரிய ஷிப்பெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதில் வந்து சும்மா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வேறு ஷிப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஷிப்புக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு தந்துச்சு. நீங்கள் வந்து சூர் பக்கத்தில் இருக்கிறீங்க, இல்லாட்டி சூரை வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த போட் மேக்கிங் ஸ்பாட் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணணும். போட்டில் ரூமெல்லாம் எப்படி இருக்கோன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். விண்டோஸ் கூட இருக்குது.
இதான் அந்த கிஃப்ட் ஷாப். நம்ம வந்து காசு கொடுத்து இங்கேருந்து சுவெனியர் வந்து வாங்கிக்கலாம். காஸ்ட்லியர் சைடாக தான் இருந்தது கிஃப்ட்ஸ் எல்லாமே. நாங்கள் வந்து இதை வின்டர் ஹாலிடேஸ்லேயே போஸ்ட் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் இந்தியா ட்ராவல் பண்ணனால முடியல. ஆனால் நம்ம வந்து இந்தியா போன ஸ்பாட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸில் அப்லோட் ஆகிருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து போட்ஸ் எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு காட்டுறாங்க. இது வந்து அவுட்டோர் தான். உடன் போட்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி அந்த லேடர் போகலான்னு பார்த்தோம். ஆனால் நிறைய ஆணி இருந்து ரொம்ப டேஞ்சரஸான வழினால நாங்கள் வந்து டைரெக்டாக இந்த வழியாகவே மேலே போயிட்டோம். பாருங்க நம்ம சூரோட பிரிட்ஜு. இங்கேருந்து வியூ வந்து நல்லா இருந்து பார்க்க. நிறைய இருக்கு ஆரம்பம் பேக் வாட்டர். பட் சென்னையில் கண்டிப்பாக இருக்கு. நம்ம போய் பார்க்க மாட்டோம்ல சார், அதான் பிரச்சனை சார். காலை பார்த்துக்கணுமா? கால் பார்த்து அங்கே வந்து கஜூர் அண்ட் காவா வந்து வச்சுருந்தாங்க. நம்ம வந்து வேணும்னா குடிச்சிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். பெய்டு வந்து இல்லை. நாங்கள் வந்து இப்போ சூரை விட்டு கிளம்புறோம். அடுத்த ஸ்பாட் வந்து பிமா சிங்கோல். நாங்கள் வந்து இருக்கிறதுக்குள்ளே வந்து போகணும்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தோம். டூரில் உள்ள லூலுவை பாருங்க, நான் அவுட்டரில் வச்சுருக்காங்க. இதான் நம்ம சூரோட போர்ட். நேற்று நைட்டு வந்து பார்க்கும்போது பெருசாக இருந்தது. நிறைய லைட் வச்சு கிளிமர் ஆகிட்டு இருந்து. ஆனால் காலையில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய போர்ட் மாதிரி இல்லை. வெளியில் ஒரு ஷிப்பு கூட நிற்குது. அர்த்தம் நாங்கள் வந்து சூருக்கு பாய் சொல்லிட்டு மஸ்கட்க்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பிமா சிங்கோல். இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் எல்லாம் இல்லை. ஓப்பனிங் டைம் வந்து 8 AM, க்ளோசிங் டைம் வந்து 8 PM.
கடைசியில் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். இது வந்து சீ வாட்டர் தான், பக்கத்தில் சீ வந்து இருக்குது. இந்த பர்பிள் கலர் மாஸ்க் பக்கத்தில் தான் நம்ம நைட் ஸ்டே பண்ண போகிற இடம் வந்து இருக்குது. இப்போ நம்ம தங்க போகிற ஹோட்டலோட பேர் வந்து கிராண்ட் டூரிஸ்ட் ஹோட்டல். 1 நைட் வந்து 22 ரியால், இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்விம்மிங் பூல். நாங்கள் வந்து இப்போ கார்டை எடுத்துகிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். வாங்க பார்க்கலாம். இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். உள்ள வந்து ஸ்மார்ட் டிவி வந்து இருந்தது. அதில் வந்து எல்லாமே வந்தது, நெட்ஃப்ளிக்ஸ் கூட வந்தது. நாங்கள் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி ரிலாக்ஸாக சானிக் த ஹெட்ஜாக் 1 மூவி வந்து பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் படம்லாம் பார்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட கேலிக்கட் லான்ச் வந்து போயிருந்தோம். அது வந்து நல்லா ஒர்த்து தான். 3 நாளில் இது 3 நாள் மஸ்கெட்டை சுற்றி பார்த்ததுல இதுதான் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபுட்ஸ். நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சாப்பிட்டது. இது வந்து நாங்கள் காம்போ வாங்கினதுனால கம்மியான ப்ரைஸ்லேயே இருந்தது. நல்லா தெரியுது, நீ ஓடுறதெல்லாம் தெரியுது. அல்பஸ்டன் பீச்சில் பயோலுமினஸ் பார்க்குறதுக்கு வந்திருந்தோம். உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கேலிக்கட் லான்ச் வந்து நாங்கள் டயர்டாக இருந்ததும் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம், அப்படியே அதனால் எடுக்க முடியல. Hope you guys enjoyed this video. Bye bye guys, see you in the next day for vlog.